மொத்தம் 6 காண்டங்கள் கம்பராமாயணத்தில். வால்மீகியில இன்னும் கொஞ்சம் கூட உத்தரகாண்டம் சேரும். இந்த 6 காண்டங்களில முதல் 5 காண்டங்கள் சுந்தரகாண்டம் முடிய. அதுல எத்தனை பாட்டு இருக்கோ கிட்டத்தட்ட அத்தனை பாட்டுகளும் யுத்த காண்டத்திலே உண்டு. மொத்தம் 10,000 பாட்டுன்னா யுத்த காண்டத்தில் 5,000 பாட்டுக்கு மேல. இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு பார்த்தோமோ அது மாதிரி இன்னொரு பங்கு இன்னைக்கு மட்டும் பார்க்க போறோம். ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. ராமாவதாரத்திலே எம்பெருமான் வந்த காரியத்தை முடிப்பதற்கு கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் ஆயின. ராமருக்கு கல்யாணம் ஆகிற போது 12 வருஷம். அதுக்கப்புறம் அயோத்தியிலே வாழ்ந்தது ஒரு 12 வருஷம். 12 24. கைகேயி வரம் கேட்ட போது 24 வருஷம் ராமருக்கு. காட்டுக்கு போற பொழுது 24 வருஷம். மொத்தம் 14 வருஷம் காடு. 24 14 38. 38 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் ராவண வதம் நடந்தது. ராமருக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நினைச்ச மாத்திரத்தில் ஒரு பார்வை பார்த்தா ராவணன் இருந்த இடம் தெரியாம போயிடுவான். ஆனால் ஏன் 38 வருஷம் எடுத்துக்கிட்டாரு? ஒரு அப்பா எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு உலகத்துக்கு காட்ட வேண்டும். தான் வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் கடவுள் அல்ல, நான் மனிதன், தசரத குமாரன் அப்படின்னு வாழ்ந்து காட்ட வேண்டும். உலகத்திலே மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் நானும் பட வேண்டும் அப்படின்னு எடுத்த அவதாரம் ராமாவதாரம். அதனாலதான் நம்மாழ்வார் சொன்னார், கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னார். நீ ராமனை படிக்கலன்னா உன் வாழ்க்கை வீணா போச்சு. சொன்னது யாரு? நம்மாழ்வார். நம்மாழ்வார் அவருக்கு பேர் அதானே. இவ்வளவு நினைப்போட நம்ம இப்போ சுந்தரகாண்டத்தை முடிச்சு அடுத்த செய்திக்கு போகிறோம். ஆஞ்சநேய சுவாமி போய் சொன்னார் சீதையை பார்த்த செய்தியை. ராமன் அங்கிருந்து வேகமா எல்லாரும் புறப்பட்டு வர கிட்டத்தட்ட 23 நாள் ஆகியிருக்கு ஒரு கணக்குப்படி. சில பேர் 12 நாளுங்கிறாங்க, சில பேர் 23 நாளுங்கிறாங்க. கணக்கு சரியா இருந்தா 23 நாள் தான் சரி. ஏன்னா 19/9/5076 பிசி. பிசின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால 5076வது வருஷம் செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதி ஆஞ்சநேய சாமி சொல்ல ராமர் அங்கிருந்து புறப்பட கிஷ்கிந்தையில இருந்து, கிஷ்கிந்தை ஹைதராபாத்துக்கு பக்கத்துல, புறப்பட்டு எல்லாம் நடந்து வரணும்னு பிளேனா இருந்துச்சு. அத்தனை பேரு நடந்து வர்றாங்க. இங்கே வந்தபோது 12/10/5076 5076 அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி. இன்னைக்கு என்ன தேதி? 11ஆம் தேதி. நாளைக்கு தான் 12ஆம் தேதி. 12ஆம் தேதி என்னைக்கு எல்லாம் இங்க வந்தாச்சு, கடற்கரைக்கு வந்தாச்சு. இனிமே கடல் நிக்குது, கடலை தாண்டி போகும். அப்படியே நிக்கிறாங்க. நம்ம இப்ப வேகமா இலங்கைக்கு போறோம். ராவணன் மந்திராலோசனை செய்கிறான். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டான். அவன் தம்பி தூங்கினவன் அன்னைக்கு தான் எந்திரிச்சு வந்திருக்கான். அவன் பேரு கும்பகர்ணன். கும்பகர்ணன் வந்திருக்கிறான், விபீஷணை வந்திருக்கிறான், இந்திரஜித்து வந்திருக்கிறான், மகோதரன், மால்யவன் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ராவணன் மேல அரியணையில உட்கார்ந்து இருக்கிறான். ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னுடைய நாட்டுல பாதிய ஒரு குரங்கு எரிச்சு பிடிச்சு. ஆனா குரங்கு பட்டாள வந்தா கூட ஒரு அர்த்தம் உண்டு. ஒத்த குரங்கு லட்சக்கணக்கான ஆட்களை கொன்று விட்டது. என் பிள்ளையை கொன்று விட்டது, அக்ககுமாரனை கொன்று விட்டது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த அசோகவனத்தை உண்டில்லை என்று ஆக்கிவிட்டது. பல பெருமக்கள் எல்லாருடைய தாலிகளும் கலண்டு விழுந்து விட்டன. எந்த இடத்தை தோண்டினாலும் நெருப்பாய் இருக்கு. இலங்கையை எரித்து விட்டு போய்விட்டது ஒரு குரங்கு. நான் அரியணையில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஏன் இப்படி? வருந்தாத ராவணேஸ்வரன் வருந்தினான். எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. படைத்தலைவர்கள் எல்லாம் எந்திரிச்சாங்க. கவலைப்படாதீங்க, இந்த குரங்கையும் கொல்வோம், குரங்க கூட்டிக்கிட்டு வந்த ராமனையும் கொல்வோம். அத்தனை பேரும் வரிசைக்கு சொன்னாங்க. இந்த ஓரத்துல ஒருத்தன் கம்பீரமா உட்கார்ந்து இருந்தான். அவனுக்கு பேரு கும்பகர்ணன் பேர். ராவணன் நின்னா கும்பகர்ணன் உட்கார்ந்தாப்புல இருக்குமா. கற்பனை பண்ணுங்க. ராவணன் நின்னா எப்படி இருப்பானோ கும்பகர்ணன் உட்கார்ந்தா அவ்வளவு உயரம் இருப்பானா. வீராதி வீரன், யமனை வெற்றி கண்டவன் கும்பகர்ணன் எந்திரிக்கிறான். அருமையா பேச போறான். 6 மாசம் தூங்கிட்டு ஒரு நாள் முழிக்கிறவன் எப்படி பேசுறான் பாருங்க. ராவணனை பார்க்கிறான். வெம்பிகள் அறக்கரை விலக்கி வினை தேரா
நம்பியர் இருக்கவென நாயகனை முன்னா எம்பியன கிற்கில் உரை செய்வலிதம் என்ன கும்பகருணப் பெயரி நான் இவை குறித்தான். அண்ணா உன் தம்பி சொல்றேன் அப்படின்னு நீ நான் சொல்றத கேட்கிறதா இருந்தா நான் சொல்றேன் ஆரம்பிக்கிறேன். கும்பகருணப் பெயரி நான் இவை குறித்தான். அண்ணா நீ பிரம்மாவுக்கு பேரனுக்கு மகன், நீ என் முதற்குலம் இதற்கொருவன் என்றாய். பிரம்மாவுக்கு பேரனுக்கு மகன், 1000 மறைப்பொருள் உணர்ந்தறிவமைந்தாய். வேதத்தை படிச்சவன், 1000 வேதம் படிச்சவன், ஒரு தப்பு பண்ணிவிட்டியே. தீயினை நயந்திடுதல் செய்த வினை செய்தாய். தீய கொண்ட அந்த அசோகவனத்தில் வச்சிட்டியே. ஏய் இனி உரத்தகைய இத்தகையவேயோ, இனிமே என்ன வரப்போகுது? எல்லாம் வந்துரும், எல்லா கேடும் வந்துரும். அழகா சொல்றான். இந்த ராவணனுக்கு கோபம் கொந்தளிக்குது. என்னடா இவன் ஒரு மாதிரி பேசுறானே பார்க்கறான். ஆசில் பரதாரம் அவை அஞ்சிரை அடைப்பேன். அடுத்தவன் பொண்டாட்டிய கொண்டாந்து ஜெயில்ல வைப்போம். வச்சு விட்டு மானம் காமம்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நம கொற்றம். மனுஷனை பார்த்து பயந்து போய் மந்திராலோசனை போடுறோம். வெக்கமல்ல. யாரை பார்த்து? ராவணேஸ்வரனை பார்த்து. அவனுக்கு என்ன பேரு? ராவணேஸ்வரன் பேர். ஆசில் பரதாரம் அவை அஞ்சிரை அடைப்பேன், மாசில் புகழ் காதல் உருவேன். அடுத்தவன் பண்டாட்டிய கொண்டாந்து வச்சு விட்டு உனக்கு புகழ் வேறையா? புகழ் மேல காதலா இருக்கு. நீ பேசுறது மானம், மனசுக்குள்ள இருக்குது காமம். மனுஷனை கண்டு பயப்படுற. நல்லா இருக்கு உன்னுடைய ஆட்சி. இங்கே 10 மீசையும் துடிக்குது. நமக்கு ஒத்த மீசை அது கூட கிடையாது. ராவணேஸ்வரனுக்கு 10 மீசை, 10 தலை துடிக்கிறான். என்னடா சொல்ற நீ பெரிய ஆளுன்னு உன்னை நம்பிக்கிட்டு இருந்தேன், நீ என்ன இப்படி பேசுற? கோபம் ஏறிக்கிட்டே இருக்கு. அடுத்தாப்புல ஒன்னு சொன்னான். சிட்டர் செயல் செய்திலை குலச்சிறுமை செய்தாய். யோக்கியம் பண்ற காரியத்தையா பண்ணியிருக்க? குலத்துக்கு எது தப்போ அதை செய்திருக்கிறாய். மற்றவள் மலர் குழலினால இனி மன்னா விட்டுடு, சீதையை விட்டுரு சொன்னானா? அவன் படறான். அப்படியே எரியுது உடம்பெல்லாம். கும்பகர்ணன் பார்த்தேன், அண்ணனுக்கு பிடிக்கல, நம்ம பேசுறது அண்ணனுக்கு பிடிக்கல. சடார்னு மாறினேன். சிட்டர் செயல் செய்கிலை குலச்சிறுமை செய்தாய். மட்டவில் மலர் குழலினாளை இனி மன்னா விட்டுடு. நானா வேகமா அடுத்த வார்த்தையை போட்டான். விட்டுடுது மேல் எளியமாகும். நம்ம அவளை விட்டுட்டா நம்ம தோத்து போயிட்டோம்னு ஆயிரும். இப்ப தாண்டா தம்பி ஒழுங்க வந்திருக்கேன். விட்டுட்டா நம்ம தோத்து போயிட்டோம்னு ஆயிரும். அவனோட சண்டை போட்டு தோத்து போனா கூட பரவாயில்ல, விடக்கூடாது. அப்பா எங்கேயோ ஒழுங்கா போனவன் இவன் முகத்தை பார்த்த உடனே என்ன, இவன் தான் அவனுக்கு சோறு போட்டு வளர்த்தவன். சோறுன்னா கொஞ்சமா? ஒரு குட்டி முனிசிபாலிட்டி சாப்பிடுற சாப்பாட்டை ஒரு வேளைக்கு கும்பகர்ணன் சாப்பிடுவேன். போட்டு வளர்த்தவன் அவன். அந்த நன்றியினால. ஆனா தர்மத்துல நிக்கிறவன், ராமனை மதிப்பவன், தர்மத்துல நிக்கிறவன். அதனால என்ன சொன்னா? சீதையை விட்டுரு விட்டுரு விட்டுரு. இவன் கேட்கல. இந்த ராவணனுக்கு 2 தன்மை. ஒன்னு ஆணவம், இன்னும் ஒன்னு காமம். 2 தான் அவனுக்கு எடுத்தது. ஆனவன் நான் சொல்றேன், என்ன இவ கேட்க மாட்டேங்கிறா? நான் சொல்றேன் இந்த சீதை சுண்டக்க எனக்கு ஒருவேளை பலகாரத்துக்கு ஆக மாட்டான், கேட்க மாட்டேங்கிறாளே. அந்த திமிரு, அந்த ஆணவம் உள்ள நிக்குது. காமம் ஒரு பக்கம், ஆணவம் ஒரு பக்கம். இவ்வளவு தூரம் இவன் சொல்லிவிட்டானா? கும்பகர்ணன் பார்த்தான், ஒன்றும் பண்ண முடியாது, சொல்லிட்டு உட்கார்ந்துட்டான். இந்திரஜித்தை எந்திரிச்சான். இந்திரஜித்து யாரு தெரியுமா? இந்திரனை வெற்றி கண்டவன், ராவணனுடைய பிள்ளை, மேகநாதன் பேரு. அவன் புறப்பட்டா தேவலோகம் பூரா பயப்படுமா. இந்திரஜித்தன். அவனுக்கு தவம் வர என்ன தெரியுமா? யார் ஒருவன் 14 ஆண்டுகள் தூங்காமலும் 14 ஆண்டுகள் சாப்பிடாமலும் இருக்கிறானோ அவன்தான் இந்திரஜித்தை கொல்ல முடியும். யாராலையும் முடியாதே. அவ்வளவு வரம் வாங்கினவன் எந்திரிச்சான். அப்பா இவ்வளவு காலமா இத்தனை பேரை ஜெயிச்சிங்க, அதுக்கெல்லாம் மந்திராலோசனை பண்ணல. 2 மனுஷன் வந்திருக்கிறேன், அதுக்காக மந்திராலோசனை பண்ணலாமா? என்னடா செய்யணும்? நான் போறேன், ஜெயிச்சுட்டு வர்றேன், கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன இத்தனை பேரை கூப்பிட்டு மந்திராலோசனை? கோழியை அடிக்கிறதுக்கு கோதண்டமா வேணும்? எல்லாருக்கும் சந்தோஷம். ஆகா நம்ம இந்திரஜித்து நல்லா பேசுறான். எல்லாரும் ஆமா ஆமான்னு ஜால்ரா போட்டாங்க. விபீஷண எந்திரிக்கிறான். விபீஷணன் அர்த்தம் தெரியுமா? பயம் இல்லாதவன். சிவ சகசரநாமத்தில் ஓம் விபீஷணாய நமக சகசரநாமம் படிக்கிறீங்கள்ல, விஷ்ணு சகசரநாமம் மாதிரி சிவனுக்குரிய சகசரநாமத்தில் ஒன்று ஓம் விபீஷணாய நமக. விபீஷணன்னா பயமற்றவன், யாருக்கும் பயப்பட மாட்டான், தர்மத்தை நிலைநாட்டுவான். எந்திரிக்கிறான். அண்ணா இந்திர பெரும்பதம் இழக்க போகிறாய். நீ இந்திரனை விட பெரிய ஆளா இருக்கிறவன், அது போக போக
போகுது அண்ணா அப்படிங்கிற வருத்தத்துல நான் பேசுறேன். கொஞ்சம் நான் பேசுறத கேளு. இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என்று நொந்தனன், அதனால் நுவல்வதாயினேன். எம்முன் நீ எனக்கு அண்ணன் மட்டும் இல்ல, எனக்கு அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் நீதான். இந்திர பெரும்பதம் போகுதே, நீ இவ்வளவு பெரிய ஆளு, அது போகக்கூடாதே. அதற்காக நான் பேசுகிறேன். நான் பேசுறத கொஞ்சம் கேளு. அருமையா பேசுறான். ஒண்ணு, இலங்கையை சுட்டது யாரு? அனுமனா? இல்ல, சீதையினுடைய கற்பு தீ சுட்டது. நீ கொண்டு வந்தவளை வச்சியே அவள் கற்பு தீ சுட்டது. நீ என்னமோ ஒரு குரங்கு சுட்டுதுன்னு நினைக்கிற. அப்பவே நீ வரம் கேட்கிற பொழுது மனிதரை விலக்கி வரம் கேட்டாய். யாரால சாவு வரப்படாது? தேவர்களால சாவு வரப்படாது, கந்தர்வனால சாவு வரப்படாது இப்படின்னு கேட்டியே, மனுஷனை விட்டுட்ட. அதனாலதான் கடவுள் இப்ப மனித வடிவத்தில் வந்திருக்கிறார். கைலாசத்தை தூக்குற பொழுது அங்க நந்தியம்பெருமான் இருந்தாரே, நினப்பு வருதா? நந்தியம்பெருமான பார்த்து என்ன சொன்ன? குரங்கு முகத்தோட நிக்கிறியேன்னு கேட்டியா? கேட்டேன். அதுக்கு நந்தி என்ன சொன்னார்? உனக்கு அழிவு குரங்குனாலதான். அதனாலதான் 70 வெள்ளம் குரங்கு சேனை வந்துருச்சு. அண்ணா நினப்புல வச்சுக்கோ, கவனமா இருக்கணும். நமக்கு நேரம் சரியில்லை. நந்தி சாபம் கொடுத்திருக்கார். அண்ணா இன்னும் ஒண்ணு உனக்கு தெரியுமா? வேதவதின்னு ஒரு பொண்ணு, அவ மேல ஆகாசத்துல போற பொழுது நீ காமத்தினாலே அவளை போய் இழுத்து அவளை அடைந்து விட்டாய். அவ கோபத்துல ஒரு வேகமா சாபம் கொடுத்தா. விரும்பாத பொண்ணை தொட்டா உன் தலை வெடிச்சு போகும்னா. இன்னும் ஒண்ணு சொன்னா என்ன? நான் தான் உனக்கு வேணேன்னா. என்னைக்கு இருந்தாலும் நான் பிறந்து வந்து உன்னை அழிப்பேன். அந்த வேதவதிதான் அண்ணா இப்பொழுது ஜானகியாக வந்திருக்கிறாள். தெளிவா இருக்கிறான் விபீஷணன். கடைசியா ஒண்ணு சொன்னான். நீ வாலிக்கு பயந்தவன், வாலியோடு நட்பு கொண்டவன். ராமன் வாலியை கொன்றவன், மறக்காது. நீ யார்கிட்ட தோத்து போனியோ அந்த வாலி ராமன் கைப்பட்டு இறந்து விட்டான். அண்ணா நினைப்பல வச்சு. ஏண்டா உனக்கு என்ன? அவங்களை பார்த்து அச்சமா இல்ல அன்பா? என்னென்னமோ பேசுறிய. என்ன வெல்றது இருக்கட்டு விபீஷணா, அந்த 2 மனுஷங்க ஒன்ன வெல்ல முடியுமா? நம்ம யார் தான் சபிக்கவில்லை. என்னமோ நந்தி சாபம் கொடுத்தானுங்கிறிய. உலகத்தில் எல்லாரும் தாண்டா நம்மளை சபிச்சிருக்கேன். அவனவன் திட்டி இருக்கேன். அவனதுக்கு நம்ம மாறுறதா இருந்தா 7 ஜென்மம் எடுக்கணும்டா. நம்மளை யாரும் திட்டல. வாலி வரம், வாலிக்கு வரம் இருந்தது, அதனால என்னை ஜெயிச்சு விட்டான். ஏன் ராமன் கூட வாலிய மறைஞ்சிருந்து தானே கொன்றான். எப்படி பதில் சொல்றான் பாருங்க ராவணேஸ்வரன். இப்ப விபீஷணன் சொல்றான், அண்ணா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. வந்திருக்கும் ராமன் மனிதன் அல்ல, திருமால் மகாவிஷ்ணு. ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்திக்கு வந்தவன் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவா? இத்தனை காலமா அவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தான்? ஆனவன் தலைக்கு ஏறுற பொழுது பேச்சு அப்படித்தான் வரும். இதுவரை என்ன செய்தான்? அண்ணா உனக்கு ஒன்னு சொல்றேன், தயவு செய்து இதையாவது கேள். உன்னை விட பெரியவன் ஒருத்தர் இருந்தான். அவன் திருமாலால் கொல்லப்பட்டு விட்டான்.